காலத்தில் கடல் வானத்தின் உயருடன் கூடிய பிரதிபலிப்பாக இருந்தது. தெளிவானது, நீளமானது, பாடல்களால் நிறைந்தது. திமிங்கலங்கள் ஒளித்திரும்பல்களில் பேசின. பவள நகரங்கள் நிறங்களால் ஜொலித்தன. சிறிய மீன்கள் ஒளி சினைகள் போல் நடனமாடின. ஆனால் மெதுவாக கடல் சோர்வடையத் தொடங்கியது. பிளாங்டனின் இடத்தை பிளாஸ்டிக் பிடித்தது. மீன்களை பிடிக்க வேண்டிய வலைகள் கனவுகளை பிடித்தன. நீர் சூடானது. பவளங்கள் கல்லாக மாறின. கடல் இன்னும் உணவு, காற்று, வாழ்க்கை ஆகியவற்றை மனிதர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் மனிதர்கள் கேட்பதை நிறுத்திவிட்டனர். அப்போது ஒரு குழந்தை கடற்கரையில் நின்றது. அலைகளிலிருந்து எடுத்த பிளாஸ்டிக் பாட்டிலை கையில் பிடித்துக்கொண்டு, கடல் ஏன் மூச்சு திணறுகிறது என்று கேட்டாள். அந்த கேள்வி ஒரு இயக்கமாக மாறியது. மக்கள் பிளாஸ்டிக்கை கைவிட்டனர். கடற்கரைகளை சுத்தம் செய்தனர். பவளப்பாறைகளை பாதுகாத்தனர். கடலை மீண்டும் மூச்சுவிட செய்தனர்.